ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரிஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளிச்சக்கீரை வச்சு ஒரு சிம்பிளான கடையல் தாங்க. வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல புளிச்சக்கீரையில் பூச்சி பழுப்பு ஏதாவது இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. அதை 2லேருந்து 3 வாட்டி தண்ணி விட்டு மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புளிச்சக்கீரையெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. வெந்ததுமே எல்லாம் புளிச்சக்கீரையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும். எவ்வளோ கீரைனாலும் அது அமுங்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் 15 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம், 2 தக்காளி இதையெல்லாம் அது கூட சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரை மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டுங்க. இப்போ விசில்லாம் வந்தாச்சு. நம்ம அந்த குக்கர்லேருந்து ஸ்டீமெல்லாம் எடுத்துருங்க. பார்த்து பத்திரமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாணலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கீரை கடையிலுக்கு நல்லெண்ணெய் நல்லாவே இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 3 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா பொன்னிறமாச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை அது கூட சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு விட்டிங்கன்னா நம்மளோட அட்டகாசமான புளிச்சக்கீரை கடையல் ரெடி. அப்புறம் நாங்கள் சுடு சாதத்துக்கு கூட சர்வ் பண்ண வேண்டியதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு பெரட்டு விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம புளிச்சக்கீரை கடையல் ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.